ஹாய் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகும்போது சமைச்சு பசங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும். பசங்க பீச்சுக்குள்ளே விளையாண்டதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிடுது. அதனால் வெளியில் தான் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்குது. எப்போவுமே கேர்ட் ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி சாதம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவோம். இன்றைக்கி மீன் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் இறாலும் வாங்கியிருக்கேன், மீன் குழம்பும் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு பிரியாணி பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம பண்ணலாம் பிளான் பண்ணேன். இவங்க அதுக்கப்புறம் சரி அது மட்டும் நம்ம வாங்கிக்கலாம் வெளியில் அப்படின்ட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம சலாக் பீச் நியராக போயிட்டுருக்கோம். முன்னாடியோட இப்போ நல்லா மாற்றிருக்காங்க. வாங்க அந்த பீச் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பீச்சில் பார்த்தாலே ஆழமே இல்லைம்மா, எப்படிம்மா? இன்னும் உள்ளே போக போக நல்லா ஆழமாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குல்ல. முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாக டோட்டலாக மாற்றிருக்காங்க. ஓகே, நீங்களாம் போயிட்டு விளையாடுங்க, நான் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். ஓகேவா? இவங்க 3 பேருமே சாப்பிட வரல. போதுமா? விளாண்டுட்டு சாப்பிடுவாங்க. தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க. Just guys, click it. If the bubble comes, do again. If the bubble comes, yeah. Actually, like, oh yeah. When the bubble is not coming, when you're pressing, then you show. தஸ்வினி கீழே பாரு, கிங்ஃபிஷ். இதுதான் கிங்ஃபிஷ். பத்தியா? அதெல்லாம் தான் பண்ணக்கூடாது. அழகா அது விளையாண்டுட்டு இருக்காது இடத்துல. எடுத்துதான் இருக்கு வீடியோ. இங்க அவர் அங்கே இருந்து இப்பெல்லாம் நிறைய பீச் போகிறதுக்கு தான் பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு முந்தின வாரம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மல்கே பீச் போயிருந்தோம் இல்லையா? இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா சலாக் பீச் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி வந்தோம். பசங்க பாருங்களேன், சொல்லி கொடுத்த உடனே அப்படியே கேட்ச் பண்ணிட்டாங்க. ஃப்ளோட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தோம், கரெக்டாக ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராக ப்ராக்டிஸ் ஆகிட்டாங்க 3 பேருமே. அங்கே உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெர் ஹெட்டுக்கு 2 BD மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த 2 BDயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது வேஸ்ட்டாக போகாது. நம்ம வரும்போது எதனாவது நம்ம வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம். அங்கே நிறைய ஷாப் இருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்ததுனாக்கா அந்த டிக்கெட்டை நம்ம அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் போச்சு எங்களுக்கு இன்னைக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?